சனாதன தர்மம். உடல் என்னும் வீட்டுக்கு 9 வாயில்கள், 3 தூண்கள் மற்றும் 5 சாட்சிகளாகும். அது ஆன்மாவால் நிரம்பி இருக்கிறது. இவை அனைத்தையும் உண்மையில் அறிந்த ஞானமுள்ளவனே கற்றவன் ஆவான். நண்பர்களுடன் சந்திப்பு, செல்வத்தை அடைவது, மகனின் அணைப்பு, கலவி, தன் தரப்பை சார்ந்த மனிதரின் முன்னேற்றம், எதிர்பார்ப்பை அடைவது, சமூகத்தில் மரியாதை ஆகிய யாவையும் ஒருவனால் இவ்வுலகில் மட்டுமே அடைய முடியும். விபச்சாரிகள், பகடை, வேட்டை, மது, கடும் சொல், கடும் தண்டனை, செல்வத்தை வீணடித்தல் ஆகிய 7 தீமைகளை ஒரு மன்னன் கைவிட வேண்டும். திருடர்கள் பொறுப்பற்றவர்களாலும், மருத்துவர்கள் நோயாளிகளாலும், விபச்சாரிகள் காமத்தை அடக்க முடியாதவனாலும், புரோகிதர்கள் வேள்வி செய்பவர்களாலும், மன்னன் சண்டையிடுபவர்களாலும், கற்றோர் கல்லாதோராலும் என இந்த 6 மற்ற 6 வாழ்கின்றனர். செல்வத்தை அடைதல், தடையற்ற உடல் நலன், இனிய பேச்சுடைய அன்பிற்குரிய மனைவி, கீழ்ப்படியும் மகன், லாபகரமான அறிவு ஆகிய 6 கொண்ட மனிதர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். மனித இதயத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும் ஆசை, கோபம், பேராசை, மோகம், வெறி, பொறாமை ஆகிய அந்த 6 அடக்கியவன் தனது புலன்களை வென்று எந்த பாவத்தையும் இழைப்பதில்லை. எனவே அவன் ஆபத்துக்களுக்கு இடம் கொடுப்பதில்லை.